ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டை, 100 கிராம் கோஸ், 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், ஹாஃப் லெமனோட சாறு, ஆயில் 100 கிராம், ஆனியன் 1, சால்ட்டு தேவைக்கேற்ப, சிக்கன் 65 மசாலா 20 கிராம், கொஞ்சம் கொத்தமல்லி. சிக்கன் வந்து 1/2 kg, எலும்பு இல்லாமல் வெறும் கறி பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன்னு சின்ன சின்ன துண்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனில் சிக்கன் 65 மசாலாவை சேர்த்துடலாம். 20 கிராம் சிக்கன் 65 மசாலா. இது ரெடிமேடு மிக்ஸ் பவுட்ரு. இதில் வந்து நம்ம சால்ட்டுகள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது 1/2 kg சிக்கனுக்கு இந்த ரெடிமேடாக இருக்கிற பாக்கெட். இது எல்லாம் நம்ம சிக்கன் வாங்குகிற கடையிலாம் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு எந்த சிக்கன் 65 மசாலா கிடைக்குதோ அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த சிக்கன் பீஸை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வாங்கி வச்சுருக்க இந்த சிக்கன் 65 மசாலாலேயே வந்து சால்ட்டெல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அந்த சால்ட் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் என்ன சிக்கன் 65 மசாலா சேர்க்குறீங்களோ அதில் சால்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாறு போல் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த பேக்கெட்டுக்கு பேக் சைடில் பாருங்கள் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்கன்றத போட்டிருப்பாங்க. அதில் சால்ட் எதுவும் சேர்க்கலைன்னா நீங்கள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ சாப்பாடு வேக வைக்கிறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா பாஸ்மதி அரிசின்றதுனால அரிசி குழையாமல் இருக்கும். அதே சமயத்தில் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 லெமனோட சாறு அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம 1 ஹவராக ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அதையும் சேர்த்துருங்க. சாப்பாடு பாருங்கள், அரை வேக்கடை தான் வந்திருக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இப்படி கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் வெந்திருக்கணும். லைட்டாக அரிசியாகவே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், சாப்பாடை வெடிச்சிட்டு சாப்பாட்டை வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு எடுத்துக்கிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுது. நம்ம மசாலாலாம் தடவி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம எல்லா சிக்கன் பீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்துட்டு 5 முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். அந்த முட்டையை சேர்த்துருங்க. பரட்டி எடுத்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. சால்ட் சேர்த்து கலரி விட்டுருங்க. இப்போ முட்டை ரெடியாகி வரட்டும். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம சிக்கன் வறுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் தண்ணியில் கலரி விட்டுருங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 100 கிராம் பீன்ஸு. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிடக்கூடாது. அதே போல் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்க கோஸு, 100 கிராம் கேரட் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். 100 கிராம் கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விடுங்க.
இந்த வெங்காயம் நம்ம போட்டுருக்க இந்த காய்கறி எல்லாமே வந்து அரை வேக்கில் வந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அரை வேக்கில் இருந்தால் போதும். எதுவுமே வந்து வேகாத அளவுக்கு அரை வேக்கில் வந்தால் போதும். அடுத்தது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கலரி விடுங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு கலரி விடுங்க. அடுத்து ஒரு ஸ்பூனு சோயா சாஸு அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் ரெட்டு சில்லி சாஸு அதையும் சேர்த்துருங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கலரி விடுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை போட்டுடலாம். போட்டு கலரி விடுங்க. கடைசியாக தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு முறை கலரி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து ஃபேன் காற்றுல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த சாப்பாடையும் இப்போ சேர்த்துடலாம். சாப்பாடு நம்ம ஆற வைக்கலைன்னா சாப்பாடு வந்து அந்த சூட்லேயே வந்து ரொம்ப குழஞ்சி வெந்துடும். அதுக்காக தான் வந்து நம்ம சாப்பாடை வெடித்த உடனே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாப்பாடை சேர்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கள், நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருங்க. கடைசியாக சேருங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக போட்டு கலரி விடுங்க சாப்பாடை. இப்போது கடைசியாக வந்து நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் உடனுக்குடன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.